ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 29 அப்படிங்கிற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ஃபீல் குட் மூவி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானுமே இந்த மூவி பார்த்தேன். எனக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ அதை உங்களுக்குமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும். அதாவது இவர்னா இவர் தான் அப்படிங்கிற அந்த அதாவது ஒரு அடையாளம் இருக்கும் இல்லைங்களா? அந்த அடையாளம் தேடி சேலம்லேருந்து சென்னை வர ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை பற்றின ஒரு குட்டி குட்டி இன்ட்ரோஸ் கொடுத்துட்ருக்காரு நமக்காக. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அம்மா விவசாயம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த விவசாயத்தை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு அக்ரி படிக்க வச்சாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஆனாலுமே நான் அது அம்மாவுக்காக படித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆக்சுவலாக நிறைய பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ்க்காக நம்மளுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னாலும் பிடிச்ச படிப்பை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்சதை படிச்சுட்டு இருக்காது. ஆக்சுவலாக அதில் நானும் ஒரு ஆள் அப்படின்னே சொல்லுவேன். அதே மாதிரி இப்போது ஒரு ஸ்டோரிக்குள்ள வரேன், ஓகேங்களா? நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுதான் நான் சென்னையில் தங்கியிருக்க மேன்ஷன். இங்கே நான் 4 வருஷமாகவே இருக்கேன். இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பழக்கப்பட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஆனால் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட லவ் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு கதை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒன்று ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்ஸ் லவ் ஸ்டோரிஸாக இருக்கும். பட் என்னோடது கொஞ்சம் வித்தியாசமானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தென் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்னோட பேர் சத்யா, என்னோடய வயசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறாரு. அங்கே தான் 29 அப்படிங்கிற டைட்டில் கார்டுமே நம்மளுக்கு போடுறாங்க. தென் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்பேஸ்லேருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்று போயிட்டுருக்காரு. ஸோ அந்த பார்ட் டைம் ஜாப் என்னென்னா கேட்ரிங்கில் சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இலையில் சாப்பாடு பரிமாறுற வேலை, அது பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டை பழைய ஃப்ரெண்டு ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னா, ரொம்பவே ஒரு அரகெண்ட்டானவங்க, ரொம்ப திமிரு பிடிச்சவங்க. அவங்க அப்பா அரசியல்வாதி. ஸோ அந்த அரசியல் இதை வச்சு நான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு நிறைய பேர் சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஸ்கூல்லேருந்தே எனக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக எங்கள் அம்மா என் கூட பேசாமல் போனதுக்கு காரணமே இவன் தான். இவன் ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ அடிச்சிருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஊரை குட்டி பஞ்சாயத்து வச்சு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நீ கேட்கக்கூடாது அப்படின்னு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, எல்லாரும் முன்னாடி கேட்கணும் அப்படிங்கிறனால டக்குன்னு சாரி கேட்டிருப்பாரு காலில் விழுந்து. அது நம்ம ஹீரோட அம்மாவுக்கு பிடிக்காம நம்ம ஹீரோ கிட்ட அவங்க பேசுகிறதே கிடையாது. தென் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு லவ் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. யாருமே என்கிட்ட லிஃப்ட் கேட்டதோ இல்லை இந்த மாதிரி அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யாருமே கேட்டது கிடையாது. அதிகபட்சம் பொண்ணுங்க என்கிட்ட பேசின வார்த்தை என்ன அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் வழி விடுங்க அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வேர்ட் மட்டும்தான் பொண்ணுங்க இவர்கிட்ட அதிகமாகவே பேசின வேர்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படி இருந்த என்னோடய லைஃப்பில் எனக்காக அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஸ், அதே மாதிரி தான் அது ஹீரோயின் என்ட்ரி. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் தான் விஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் நம்ம ஹீரோயினை எப்படி மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவரோட ஆஃபீஸ்லேயே அவருக்கு கீழே ஜூனியராக ஜாயின் பண்ணுறவங்க தான் நம்ம ஹீரோயின். அப்படி இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ நேற்று வரல இல்லையா, ஸோ ஒரு புது பொண்ணு ஜாயின் பண்ணியிருந்துச்சு. அந்த பொண்ணு பேர் விஜி. அந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட இது மாதிரி என்னோட பேர் விஜயலட்சுமி, நீங்கள் விஜின்னு கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. இவரும் இவர் பேர் சத்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. கொஞ்ச நாள் அப்படியே இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ரொம்பவே ஒரு நல்ல திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினை உள்ளுக்குள்ளே பிடிச்சிருக்கு. எங்கே நம்ம வெளியில் சொன்னோம் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் லவ்வை வெளியில் சொல்லாமே இருக்கார். ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேஜும் இல்லாமல் லவ் ஸ்டேஜும் இல்லாமல் ரொம்பவே நடுவில் தவிச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம ஹீரோ அந்த சீனை நடிச்சிருப்பாரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட லவ்வை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தைரியத்தெல்லாம் கொண்டு வர வச்சுக்கிட்டு அவர் சொல்லலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் என்ன ஆகிடுது அப்படின்னா, அவங்க நின்றுட்டு இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற ட்ரைனேஜ் என்ன ஆகிடுது அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகி லீக் ஆக ஆரம்பிக்கவும் அங்கே அந்த மூட் ஸ்பாயில் ஆகி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாக்ஸி பிடிச்சி கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட தைரியத்தை எல்லாத்தையுமே அப்படியே மறுபடியும் உள்ளே வச்சுட்டு அவங்கக்கிட்ட பாய் சொல்லி அப்படியே அமுச்சு விட்டுறாரு.
தென் இன்னொரு நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகிறாரு. போகிறப்போ வந்துட்டு அவர் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆப்போசிட்டில் வர கப்புள்ஸ் கிட்டேருந்து அவர்கிட்ட பென் வாங்குறாரு. பென் வந்து அந்த வாசனை வர பென் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பென்னு. அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷர்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக கிறுக்கி வச்சுக்கிறாரு. கிறுக்கி வச்சுக்கிட்டா அந்த வாசனை வரும், அவர் மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலாக பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வந்துச்சு. அந்த பென் வந்து நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நோட் ஃபுல்லாக வந்துட்டு அத எழுதி வச்சு என்ன பண்ணுவேன்னா, அப்பப்போ எனக்கு கிளாஸ்ல வந்துட்டு பிடிக்காத ஸ்மெல்லாம் ஏதாவது வருது அப்படின்னா, அந்த நோட்ட வந்து எடுத்து மோந்து பார்த்துப்பேன். ஆக்சுவலா எனக்கு இப்பவுமே நான் வந்து அந்த பென்னு தேடிட்டு இருக்கேன். பட் எனக்கு கிடைக்கல. அது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா வாங்கி வச்சுக்குவேன். பிகாஸ் எனக்கு அந்த பென்னோட ஸ்மெல் வந்து ரொம்பவே பிடிக்கும். அந்த இங்க்கோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் யூனிக்கா, டிஃப்ரெண்ட்டாவே இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த பென் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. யாரெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்னா சொல்லுங்கங்க. நான் கண்டிப்பா வாங்கணும். பிகாஸ் எனக்கு அந்த பென் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஓகே. பேக் டு ஸ்டோரி வரேன் நானு. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவர் பேச போறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி எனக்கு வந்து ஜுரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு நீ தொட்டு பாரு எனக்கு ஜுரம் அடிக்குது" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம தொடமாட்டேன் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கைய புடிச்சு நம்ம ஹீரோயினோட நெத்தியில வைக்க வச்சுட்டு, "இந்த பாரு எனக்கு எவ்வளோ ஜுரம் அடிக்குது பாரு" அப்படின்னு சொல்லவும், "ஆமா, ஆமா ரொம்ப கொதிக்குது" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சும்மா சொல்றாரு. அவங்களுக்கு வந்து ஜுரமே கிடையாது. பட் அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக இவரும் வந்து அப்படி தலையாட்டுறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கைய புடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, பீச்ல வந்து 2 பேருமே வந்து உள்ள கால் நனைக்கிறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, "இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜி வந்து என் கைய புடிச்சிருக்கா. இது மாரி அவ வந்து எந்த பசங்கள்ட்டயும் பேசி கூட நான் பார்த்ததே கிடையாது" அப்படிங்கிற மாரி. ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுது அப்படின்னா, ஹீரோயினே வந்து கடுப்பாயிடுறாங்க. கடுப்பாயி, இந்த மாரி நீ வந்து என்ன லவ் பண்றல்ல, அது எனக்கு தெரியும். நானே எவ்வளோ ஹிண்ட் குடுக்குறேன். பட் நீ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணவே மாட்டேங்கிற. நீ வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மாரி ஒரு ஸ்பெஷலான இடத்துல தான் நான் உனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பீச்லயே ஒரு இடத்துக்கு அவராவே கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. போயிட்டு, "நீ இந்த இடத்துக்கு வா" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் சொன்ன இடத்துல போய் நிக்கிறாங்க. அப்படி நிக்கும்போது இதுதான் அந்த ஸ்பெஷல் இடம் அப்படின்னு சொல்றாரு. "இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? இதுவும் அதே பீச் மண்ணு தானே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, "இங்கேருந்து ஒரு 5 ஸ்டெப் ரைட் சைடு எடுத்து வச்ச அப்படின்னா, உனக்கு வந்து அங்க டிராஃபிக் வண்டி சவுண்டுங்க எல்லாமே கேட்கும். அதே மாரி 5 ஸ்டெப் வந்து லெஃப்ட் சைடு எடுத்து வச்ச அப்படின்னா, உனக்கு வந்து அந்த பீச்சோட சவுண்டு வந்து கேட்கும். அலையோட சவுண்டுங்கலாம். அதுவே நீ இங்க நின்ன அப்படின்னா, உனக்கு வெறும் காத்தோட சவுண்டு மட்டும் தான் கேட்கும். வேற எந்த சவுண்டுமே கேட்காது" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் "இரு நான் செக் பண்ணிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறாங்க. அப்படி போனதுக்கப்புறம், "ஆமான்டா நீ சொன்னது உண்மதான். இங்க வந்து அந்த காத்தோட சவுண்டு மட்டும் தான் எனக்கு கேட்குது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பீச்ல சங்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சவுண்ட நம்ம காதுல வச்சு கேட்டோம் அப்படின்னா, என்ன சவுண்ட் கேட்குமோ, எனக்கு அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்ப 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? இப்ப வந்து 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஆஃபீஸ் போறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஜாலியா தான் இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து புக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அத தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம சத்யாவ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்வத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, "சரி, சரி இத வச்சுரு நான் வந்து வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த புக்க பார்க்காம கூட கிளம்பிடுறாங்க. அது என்ன புக் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக அவங்க அம்மா வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துருப்பாங்க. அந்த புக்ஸ வந்து அவங்க தான் கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலா சத்யா கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த புக்ஸ எல்லாம் பார்க்காம, "சரி வை, வை நான் வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அங்க போய் பார்த்தா வந்துட்டு ஆஃபீஸ்ல வந்து 2 மணி நேரம் பவர் கட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பவர் கட் அப்படின்னா நம்மளால அங்க ஆஃபீஸ்க்குள்ளலாம் உட்கார்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, பஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. பஸ்ல போம்போது நம்ம ஹீரோ, ஹீரோயின் பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "உனக்கு வந்து எதனால என்ன பிடிக்கும் சத்யா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, "எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்றாரு. ஆ அது என்ன தெரியல அப்படிங்கவும், "இல்ல எனக்கு உண்மையாவே தெரியல. எனக்கு வந்து உன்னோட கண்ணு பிடிக்கும், வாய் பிடிக்கும் சம்திங் அந்த மாதிரி வந்து மேலாவுல முகத்த வந்து பார்த்துட்டு, அவங்களோட அழக மட்டும் வந்து ரசிச்சு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்க அப்டின்னா, "இது உண்மையாவே லவ் தானா சத்யா?" அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறாரு அப்படின்னா, அப்போ வந்து இதே கேள்விய நான் திரும்ப உன்கிட்ட கேட்குறேன். "உனக்கு வந்து எதனால என்ன பிடிக்கும்? நான் வந்து இந்த மாரி யாருக்கும் பிச்சை போட்டது கிடையாது. இல்ல கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து ரோட் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணது கிடையாது. நான் வந்து அவ்ளோ நல்லவலாம் கிடையாது. பட் எதுக்காக வந்து உனக்கு வந்து என்ன புடிச்சது?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "எனக்கு வந்து உன்னோட மைண்ட் வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு சொல்லி. "மைண்ட் வாய்ஸா என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்குறாரு. "ஆமா, நீ வந்து நெறைய விஷயங்கள் பேசாம உன் மனசுக்குள்ளேயே வச்சுப்ப இல்லையா? அது வந்து உன்னோட முக பாவனையிலேயே வந்து காட்டிக் குடுக்கும்.
எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதை கேட்டுட்டு வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. தென் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட மனசுக்குள்ளே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி விஜய் வந்து என்னை இவ்வளோ லவ் பண்ணுறா, என்னோட மைண்ட் வாய்ஸை கூட அவ்வளோ லவ் பண்ணுறா, பட் நான் வந்து அவளை உண்மையாக தான் லவ் பண்ணுறேனா, நான் வந்து அவளுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தான பர்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சடனாக நம்ம ஹீரோவுக்கு வந்து கால் வருது. இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து ஊரில் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் அங்கே பார்க்லேயே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து அங்கே வேக வேகமாக அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாப் வரும்போது, பஸ் ஸ்டாப்பில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோடையுமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அத்தைக்கு வந்து ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறையா நடுவிலே மெசேஜஸ்லாம் அனுப்பி விட்டுருந்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி அவள் வந்து நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கா, பட் நம்ம வந்து அவளை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்குள்ளே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, தண்ணி, அப்புறம் வந்து நடுவில் போர் அடித்தா சிகரெட் பிடிக்கிறதுக்காக 2 சிகரெட்டு அதெல்லாம் வாங்கி அனுப்பி விடுறாங்க. நமக்காக இவ்வளோ பண்ணுறாளே இவ, நம்ம வந்து இவளுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னுமே வந்து உள்ளுக்குள்ளே கில்ட் ஆகிட்டே தான் இருக்காரு. ஊருக்கு போனதுக்கு அப்புறமேட்டு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோவோட அம்மா தான் ஹீரோ கிட்ட பேச மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து முகத்தை திருப்பிக்கிறாங்க. அவங்க வந்து வேலைக்கெல்லாம் போக வேணாம், அதாவது அந்த ஏரி இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து, அதாவது அந்த கிராமத்தையே வந்து அவங்க நல்லபடியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு பர்சன். மரம் நடணும், இன்னும் நிறையா ஒரு சோஷியல் ஹெல்ப்பர் மாதிரி அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊருக்கு போக பார்க்குறாரு. அப்போ ஹீரோவோட அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ கொஞ்ச நாள் வந்து இங்கே ஊர்லேயே இருந்த அப்படின்னா உன்னை பார்த்துக்கிட்டு அந்த தெம்புலையாவது அவள் சீக்கிரமாக வந்து சரியாயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்செப்ட் பண்ணி அங்கே ஊரில் இருக்கார் கொஞ்ச நாள். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாரு. நீ வந்து இந்த மாதிரி நான் சொன்னதுக்கு உடனே அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து உன்கிட்ட ஒரு நிதானம் தெரியுது. நீ கொஞ்சம் வந்து மெச்சூர்டான பர்சனாக ஒரு நல்ல பையனாக இருக்க, உனக்கிட்ட ஒரு பொறுமை தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி என் வாழ்க்கையில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் விஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவும் வந்துட்டு அது சிரித்து சந்தோஷமாக தான் கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க தங்கியிருக்கிற ஹாஸ்டலுக்கு போய் நம்ம ஹீரோவை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே சமைச்சிட்டு அப்புறம் அங்கே உட்காந்து எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரோட லவ் ஸ்டோரி, அவர் வந்து ஃபெயிலியர், அதாவது வந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக டைரக்ஷனுக்காக வெயிட் பண்ணி வேலைக்கே போகாமல் இருந்ததுனால அவரோட லவ்வர் வந்து அவங்கள வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற கதையை வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கப்புறமேட்டு சத்யாவும் அப்படி இருந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட கெரியரில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஐஏஎஸ் படிப்பு இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கான அந்த ட்ரைனிங் வந்து எடுக்கிறது, அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறது வந்து கம்மியாக ஆரம்பிக்குது. தென் சடனாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட ஒரு நாள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து வேலையை விட போகிறேன், வேலையை விட்டுட்டு நான் ஏஎஸ்க்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் பெரிய பிள்ளை ஆகணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுலேயே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சது, நம்ம சத்யாவுக்கு வந்து எதுவுமே கோல் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை, அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லை. பட் நம்ம ஹீரோயின் வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க இல்லையா, இதனாலேயே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து விலக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகளுமே வர ஆரம்பிக்குது. இந்த சண்டையினால் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் எப்போ போல லவர்ஸ் எல்லாருமே அடிச்சுப்பாங்க இல்லையா சண்டை, அந்த மாதிரி சண்டை வர ஆரம்பிக்குது. தென் ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம ஹீரோயின் பொறுமை இழந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உனக்குன்னு சொல்லி எதுவுமே கோல் இல்லை, நீ வந்து உனக்காக வாழவே மாட்டேங்கிற, நீ வந்து எனக்குன்னு சொல்லி என் பின்னாடியே சுற்றுறது, எனக்காக எல்லாம் பார்க்குறது அப்படின்னு சொல்லியே இருக்க, நீ உனக்குன்னு வந்து ஒரு கோல் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம ஹீரோவுக்கு புரியாமல் அவர் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இது செட் ஆகாது, நம்ம வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிரேக்கப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கொஞ்ச நாள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறமேட்டு அவரோட ஊரில் வந்து காட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அம்மாவோட சேர்ந்து, அவங்க அம்மா வந்து சோஷியல் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க இல்லையா,
அவங்கள மாதிரியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாரி ஏரிய தூர்வார்றது, மரம் வைக்கிறது, அப்புறம் வந்து நெறைய பிரச்சனைகள வந்து சால்வ் பண்றது அப்படிங்கிற மாரியே சொல்லி வந்து சண்டை போட்டுட்டுலாம் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, அத வந்து பார்த்துட்டுருக்காங்க. ஹீரோவோட அப்பா வந்து சொல்றாரு, "இங்க பாரு நீ ஆசைப்பட்ட மாரியே உன் பையன் வந்து ஊருக்கு வந்துட்டான். நீ சொல்ற மாதிரியே வந்து இந்த மாரி ஊர வந்து அவங்க பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான்" அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இது வந்து அவன் வந்து அவனுக்காக பண்ணல, நமக்காகவும் பண்ணல. அந்த பொண்ணுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த சைடு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்களோட லைஃப்ப வந்து பார்த்துட்டுருக்காங்க. அதாவது ஐஏஎஸ் ஆகணும் அப்டின்னு சொல்லிட்டு, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறது, அது மாரிலாம் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலா பிரேக்கப் சொல்றதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட எக்ஸாம் வந்து ஒழுங்காவே பண்ணாம இருந்திருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்ட போடுறது, நம்ம ஹீரோ பத்தியே யோசிச்சுட்டே இருந்ததுனால என்ன ஆயிடும் அப்டின்னா, அந்த பிரஷர்ல என்ன பண்ணிருவாங்க, அவங்க வந்து ஒழுங்காவே எக்ஸாம் எழுதாம அங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க எக்ஸாம் ஹால்ல. ஸோ எக்ஸாம் ஹால்ல மயக்கம் போட்டு விழுந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அப்படியே ட்ரிப்ஸ் ஏத்தி ஹாஸ்பிட்டல் அனுப்பி, அவங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாம போயிருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு ரீசன் நம்ம ஹீரோயின் வந்து பிரேக்கப் பண்றதுக்கு. அவங்களால அவங்க கோலையுமே வந்து அச்சீவ் பண்ண முடியல. நம்ம ஹீரோவையும் வந்து ஒரு பெரிய ஆளா பார்க்க முடியல அப்படிங்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வந்து அவங்க பிரேக்கப் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. தென் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட ஏரி ஒண்ணு வந்து தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிய வந்து தத்தெடுக்கிறாரு. அப்போ வந்து அந்த ஏரியில வந்து அவர் படிச்ச காலேஜ் வந்து வருது. அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு சீன்ல வந்து சண்டை போட்டிருப்பாரு இல்லையா? ஒரு அரசியல்வாதி பையன். அந்த பையனோட அப்பா காலேஜ் தான் இது. அவன் என்ன பண்றான் அப்டின்னா, இந்த மாரி இவன் வந்து இது பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்ட்டு, இவர் சைட்லேருந்து என்னலாம் வந்து ப்ரெஷர் குடுக்க முடியுமோ, அதெல்லாம் வந்து இந்த பையன் குடுத்துட்டுருக்கான். பட் இருந்துமே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்டின்னா, அதெல்லாம் மீறி தான் வந்து அந்த ஏரிய வந்து தத்தெடுத்து அவர் வந்து வேல பார்த்துட்டுருக்காரு. அப்டி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாரி ஒண்ணு ஆயிடுது. அப்டி இருக்கும்போது அவரு ஹாஸ்பிட்டல்ல 10 நாளுக்கு அப்புறமேட்டு வந்து கண்ணு முழிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த மாரி அவ வந்து எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்டின்னு சொல்றா. நீங்க தான் வந்து இந்த மாரி பேசணும் தம்பி அப்படிங்கிற மாரி சொல்லி வந்து அவன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயின வந்து பார்க்கறதுக்காக போறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, "நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, "இரு ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போறாரு. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து அங்க வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்பா கிடையாது ஆக்சுவலா. அவங்க வந்து சின்ன வயசா இருக்கும்போதே அவங்கள வந்து விட்டுட்டு ஓடி போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இந்த மாரி வாழ்க்கையில ஒரு தடவையாவது நான் என் அப்பாவ பார்க்கணும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அவர் வந்து இந்த சோஷியல் ஒர்க்லாம் பண்றதுக்காக நெறைய பேர்கிட்ட ஃபண்டெல்லாம் கேட்டு ஹெல்ப் கேட்டிருப்பாரு. அப்படி வந்து அவங்களோட அப்பா வந்து அவர் மீட் பண்ணியிருப்பாரு. அவங்கள வந்து இங்க கூட்டிட்டும் வந்திருப்பாரு. தென் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது, "நீ எப்படி கண்டுபிடிச்ச?" அப்படிங்கும்போது, "இந்த மாரி நான் வந்து சோஷியல் ஒர்க்குக்காக பார்க்கும்போது நான் உங்க அப்பாவ பார்த்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆக்சுவலா நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும்போது உங்க அம்மா வந்தாங்க. அவங்க வந்து "நீ எக்ஸாம் எழுத மாட்ட" அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்றாங்க. "நீ வந்து எக்ஸாம் எழுது" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் வந்து சரி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக போறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட அதாவது அவங்களோட கரியருமே வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தென் நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, "விஜி சொல்றது கரெக்ட்டு தான். இந்த மாரி நமக்குன்னு வாழ்க்கையில வந்து ஒரு கோல் வச்சுக்கிட்டு நம்ம அது பின்னாடி ஓடுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இதோட இந்த மூவியுமே இங்க முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.